தானியேல் முதலாக உயர்வை பெறுவதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். இப்போ யாருக்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் யாருக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அப்படின்னு இருக்கு. இந்த பிரதானிகளின் தலைவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு இங்கிலீஷில் இருக்குது. அது தமிழில் அதை வேறு விதமாக இருக்குது. ஆக்சுவலாக மூல பாஷையிலையும் அப்படி தான் இருக்குது. அதாவது பிரதானிகளின் தலைவனுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யூனோக் அப்படின்ற வேர்டை ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால், அடிமைகளை கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம். அவர்கள் பலவிதமான காரியங்களுக்கு ஈடுபடுத்தப்படுவார்கள். அப்படி ஈடுபடுத்தப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த கற்பிக்கிற முறைக்கு கொண்டு வரப்படுவார்கள். அவங்க கையில் ஒப்படைக்கணும்னு சொன்னால், இந்த ராஜகுலத்தை சார்ந்தவங்க அழகாக இருக்கிறவங்கள ராஜ அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ அதற்கு முன்பதாக அவர்களுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது ரொம்ப கடினமான ப்ரொசீஜர்ஸ். அதை கிராஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும். ஏறக்குறைய அவர்களுடைய சரீரங்கள் முழுவதுமாக பாதிக்கப்படும். அதனால் அப்படி பாதிக்கப்பட்ட பின்பு தான் அவர்கள் இந்த காரியத்திற்கு ஈடுபடுத்தப்படுவார்கள் அல்லது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுவார்கள். அந்த பிரதானிகளின் தலைவன் கையில் ஒப்படைச்சா அதான் நடக்கும். அவர் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்கள அதை தான் செய்வார். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரதானிகள் தலைவன் கையிலே ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னா, அவர் மேதிய பெர்சிய காலத்தில் உயர்வாய் பெறுவதற்கு முன்பதாக, ஏறக்குறைய 70-80 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய பிரயாணம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமைகளோடு கூட ஆரம்பிக்கிறது. எங்கேருந்து? பாபிலோனிற்கு எருசலேமிலிருந்து இஸ்ரவேலிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் லிஸ்ட்டில் தான் தானியேல் இருக்கிறார். தானியேலை பொறுத்த வரைக்கும் வெல் டு டூ, நல்ல ஃபேமிலி. எங்கே? இஸ்ரேலில். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 3ஆம் வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும், ராஜகுலத்தாரும் துரைமார், லார்ட்ஸ், அந்த கிங்கோடைய அந்த ஃபேமிலிஸ், அதில் இருக்கக்கூடியவங்க, மேலான குடும்பம், உயர்வான குடும்பத்தில் இருக்கக்கூடியதான பசங்க தான். அதில் ஒரு ஆள் தான் தானியேல். ஆனால் அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பதாக, முதலாவதாக அவர் கொண்டு போய் என்ன செய்யப்படுகிறார் என்றால், அடிமைகள் கையிலே ஒப்படைக்கப்படுகிறார். நாம் ஆண்டவர்கிட்ட உயர்வை சந்திக்கிறதுக்கு முன்பதாக சில பாதைகளை கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து 30 வருஷம் அவர் அடங்கி இருந்தார் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பதாக நடுவில் ஒரு 40 நாள் அவர் எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்னு பார்க்கிறோம். அங்கே கொண்டு போனது மாத்திரம் அல்ல, அவங்க கொண்டு போகப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு காட்டு மிருகங்களுக்கு நடுவே சஞ்சரித்து 40 நாள் அங்கே இருக்கிறார். ஒரு பாதையிலே, ஒரு ஆசீர்வாதத்தின் பார்வையில் நீங்கள் தொடங்கும் போது, சில நேரங்களிலே அல்லது பெரும்பான்மையான காலகட்டங்களிலே நீங்கள் ஒரு பாதையை கிராஸ் பண்ண வேண்டி இருக்குது. அடிமைகளிடத்தில் ஒப்படைக்கப்படுதல். யோசேப்பு பார்வோனிடத்தில் போய் உட்காருவதற்கு முன்பதாக அவர் இஸ்ரவேலிடத்தில் விற்று போடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ அவ்வளோ பெரியதான ஒரு கமாலியல் கையில் படித்தவர் தான் பவுல். நேரடியாக அவரை ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்க முடியும். நியாயப்பிரமாணத்தை கரைத்து குடித்தவர் அவர். அவரே சொல்றார், நியாயப்பிரமாணத்தில் எனக்கு குற்றம் சாட்ட முடியாதுங்கிறார். ஆனால் சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்றாரு, சில உபத்திரவத்தின் பாதைகளுக்குள்ளே, வனாந்தரத்திற்குள்ளே, சில கடினமான பகுதிகளுக்குள்ளே உங்களை நடத்துகிறார். எதுக்காக அந்த பாதை? எதுக்காக அந்த இடம்? அதுதான் உங்களை உருவாக்குகிற இடம், மோல்டு பண்ற இடம். உபத்திரவம் தான் உங்களை உருவாக்கும். உபத்திரவத்தில் தான் நீங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. சில நேரங்களிலே அது நல்லது. அது கர்த்தர் சில இடங்களிலே அதை அனுமதிக்கிறார். நான் இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால், தேவனால் பயன்படுத்தப்படுகிற அத்தனை பேரும் இப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்தை கடந்துதான் வருவார்கள். அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பேஸ்மெண்ட், அஸ்திவாரம். இப்போ கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று தாவீதுக்கு திட்டம் ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். ஆனால் தாவீது எடுக்க வேண்டிய கல் என்ன கல் தெரியுமா? கூழாங்கல் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அது ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்தது. அது எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் நிறையா இருக்குது. ஆனால் கல் எப்படி இருக்குது? கூழாங்கல்லாம் இருக்குது. கோலியாத்தை அடிக்கணும்
கல் வேணும். ஆனால் கல் மட்டும் எப்படி தான் இருக்கணும்? கூழாங்கல்லுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது எந்த பக்கமும் அதுக்கு என்ன இருக்காது? ஷேப் இருக்காது, ஷார்ப்னஸ் இருக்காது. எல்லா பக்கமும் மழுங்கி இருக்கும், எல்லா பக்கமும் உடைக்கப்பட்டிருக்கும், எல்லா பக்கமும் அதுக்கு ஒரே மாதிரி ரவுண்டாக அது ஒரு ஷேப் இருக்கும், ஷேப்லெஸ் ஷேப். அது அப்படி தான் இருக்கும். அப்போ நமக்கும் சில நேரத்தில் ஆண்டவருக்குள்ளே வரும்போது, ஊழியத்துக்குள்ள பாதைக்குள்ளே வரும்போது, கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்போது, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வரும்போது, நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே சில ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும். சில காரியங்கள் அந்த அந்த உயர்வில் நீங்கள் போய் உட்காரும் போது அந்த காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் அடுத்தவர்களை காயப்படுத்த தொடங்கி விடுவீர்கள். அதனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் உங்களை உடைப்பார். கொஞ்சம் பெருமை இருந்துச்சா, அந்த பெருமையை உடைச்சிட்டு தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். உங்களுக்குள்ள சில விதமான தலகணம் இருக்கும், படிப்பை பற்றின இருக்கும், அல்லது நீங்கள் பிறந்த குலத்தை பற்றி இருக்கும், இல்லை நீங்கள் வச்சிருக்கிற ஆஸ்தியை பற்றி இருக்கும், இல்லை நீங்கள் வாங்க சம்பாத்தியத்தை பற்றி இருக்கும், நீங்கள் ஒர்க் பண்ண ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி இருக்கும். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவார் கர்த்தர். எடுத்துகிட்டு வந்து உங்களை எங்கே உட்கார வைப்பார் தெரியுமா? அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒப்படைச்சிருவார். அது என்ன இடமா இருக்கும் தெரியுமா? உங்களை உருவாக்குற இடமா இருக்கும். நீங்கள் இருந்த இடம் எப்படி? ஒருவன் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், அங்கே இருக்கும். இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா? பிளேட் கழுவு விடுவார், பிளேட் கழுவு விடுவார், கொண்டாந்து கார் கழுவு விடுவார், இங்கே கொண்டு வந்து உங்கள் துணியை உங்களையே துவைக்க விடுவார். நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? முதல் தடவை அதை செய்யும் போது, நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், என்னை கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கிறீங்க. ஆனால் கழுவ விடுவார். உடனே நீங்கள் கழுவும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என் நேசகுமாரன்லாம் வராது. நீங்கள் நம்ம என்ன எதிர்பார்ப்போம் தெரியுமா? அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஆறுதலாக 4 வார்த்தை, கவலைப்படாத மகனே, அதெல்லாம் ஒன்றும் வராது. தோய்ப்பா, நீ பான்னு தோச்சிட்டு இருப்பாரு, நீ பான்னு வீட்டை பெருக்கு பாம்பாரு, நீ பான்னு சர்ச்சை பெருக்கு பாம்பாரு, கொண்டாந்து விட்டுருவாரு. நீ 2 போட்டுக்கு ஓனரு, போட்டு ஃபுல்லாக மீன் எல்லாம் வச்சிருக்க, விட்டுட்டு இதை விட்டு விட்டு என்னை பின்பற்றி வா. அவன் என்ன நினச்சிருப்பான்? நம்ம போட் ஓனர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் அவருக்கு தெரியும், நம்மளை கொஞ்சம் கௌரவமாக நடத்துவார் அப்படின்னு போனால் அப்பாலே போ சாத்தானேம்பார். நிஜம். ஆண்டவர் உருவாக்குற இடம் இருக்கு. அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் ஒரு பெருமை இருக்குது உள்ளுக்குள்ள, எல்லாருக்கும் இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு சாதாரண தொழிலாளியாக இருப்பார், அவர் வீட்டுக்கு அவர் தானே ஹீரோ, அவர் வீட்டுக்கு அவர் தானே தலைவர். அப்போ அதுக்குரியதான ஒரு பெருமையோ அல்லது ஒரு அதிகாரமோ அவருக்கு இருக்கும்ல, அதை உடைச்சாத்தான் ஊழியத்தில் உருவாக்க முடியும். உடைப்பாங்க. இதுதான் ஊழியத்தில். ஊழியம் என்பது உருவாக்குவதற்கு முன்பதாக அதெல்லாம் உடைச்சி கொடுக்கணும். சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு மேலே ஏறி நின்னா உங்களுக்கு அந்த தாழ்மை வராது, அது வரவே வராது. யார் கையிலையாவது ஒப்படைக்கப்படணும். கொஞ்ச நாளைக்கு அவர்கள் உருவாக்கணும். நான் படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஊழியத்துக்கு வரத குற்றமாகவே சொல்லலை. ஆனால் நீங்கள் சில காலம் ஏதாவது ஒரு ஊழியக்காரன் கையிலே அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், சில இடத்துல ஒப்படைக்கப்படணும். அவன் கையிலே ஒப்படைக்கப்பட்டு நீங்கள் மோல்டு பண்ணப்படணும், உருவாக்கப்படணும். உருவாக்கப்படாமல் நீங்கள் மேலான இடத்திற்கு போகவே முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். இதான் தானியேலுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அவன் ஒப்படைக்கப்பட்டான். ஒரு சிலர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஒப்படைக்கப்பட்டான். பவுல் போய் அரபு தேசத்தில் எத்தனை வருஷம் இருந்தார்? 3 வருஷம் தங்கி இருந்தார்னு இருக்கு. இதான் இயேசு 30 வருஷம் இருந்தார். மோசே 40 வருஷம் இருந்தார் வனாந்தரத்தில். அவர் ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இந்த மோல்டிங் பீரியட், உருவாக்குற காலம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சொன்ன பாருங்க, ஆரம்பத்தில் நண்பர்கள்லாம் ஒன்றா இருந்து வந்தோன்னு, என் நண்பர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேட்டஸில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். ஆனால் அந்த 2 பேரையும் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தேனோ, அவர்களுக்குள்ள அந்த தாழ்மை அப்படியே இருக்கும். அந்த பணத்தை பற்றின பெருமையோ படிப்பை பற்றின பெருமையோ அவருக்குள்ள வரவே இல்லை. ஏன் வரலைன்னா, அவங்கள உருவாக்கி கொண்டு வந்த இடம் அப்படி. ஆனால் இந்த உயர்வுக்கு முன்பதாக சில இடத்துல மோல்டு அடைய வேண்டி இருந்துச்சு. சாமுவேல் தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனால் ராஜாவாவதற்கு முன்பதாக தாவீது சில இடங்களை கடந்து போக வேண்டி இருக்கிறது. அப்பதான் மேலே உட்காரும் போது கீழே இருக்கிறவங்களோட கஷ்டம் யாருக்கு தெரியும்? தாவீதுக்கு தெரியும். சாலமோன் நேராக ராஜாவாயிட்டாரு, அவருக்கு கீழே இருக்கிறவருடைய கஷ்டம் தெரியவே இல்லை. ரெகெபியாமுகிட்ட சொல்றாங்க ஜனங்க, உங்கள் தகப்பன் எங்களை எப்படி நடத்தினார்? கடினமாய் நடத்தினார்.
ஏன்? அவருக்கு ஏழைகளுடைய கஷ்டம் தெரியல, ஆனால் தாவீதுக்கு தெரியும். அந்த பார்ட் அதான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவும் சொல்லுவேன், நமக்கு தெரிகிறதான பண கஷ்டம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது பாருங்க. நமக்கு வந்து ஒரு 50 ரூபான்றது இன்னைக்கு பெரிய விஷயம், நம்ம சம்பாதிக்கிறோம். ஆனாலும் 50 ரூபாங்கிறது பெரிய விஷயம், 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம். யோசிப்போம். நம்ம பிள்ளைங்க பாருங்க ஜாலியாக வந்து கேட்பாங்க, ஒரு 500 ருபீஸ் கொடுங்க. இப்போ நம்ம காசு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு வேல்யூ, ஆனால் அந்த செலவு பண்ணுற மெத்தடில் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டம் என்னங்கிறத நம்ம கூட உட்காந்து பார்த்தோம்ல, அந்த மோல்ட் ஆனோம்ல. இன்னைக்கு அவங்க அதெல்லாம் மோல்ட் ஆகலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னா என்ன, வீடியோ கேம்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஏன்? அவன் அந்த இடத்துக்குள்ளே வரவே இல்லை, அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை எதுன்னு நமக்கு தெரியுது, அந்த கஷ்டம் தெரியுது, அவனுக்கு தெரியல, நம்ம ஒப்படைக்கலை. சில மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், தங்கள் பிள்ளைகளை என்ன செய்வாங்க தெரியுமா? முதலாளிகளாக இருப்பாங்க, ஆனால் தன் பிள்ளைகளை கொண்டு போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு விட்டுருவாங்க. 1 வருஷம் 2 வருஷம் என்ன பண்ணிடுவாங்க? வேலைக்கு விட்டுருவாங்க. எதுக்கு தெரியுமா? அவன் சம்பாரித்து அந்த சம்பளத்தை வாங்கி அவன் சாப்பிட்டா தான் அந்த மணியோட வேல்யூ அவனுக்கு தெரியும்னு அர்த்தம். ராஜ குலத்தில் இருக்கிற தானியேலை பெர்சிய குலத்தில் உயர்த்தணும்னா நடுவில் கொஞ்சம் அடிமைத்தனத்துக்குள்ளே போக வேண்டி இருக்கு. அதுதான் உருவாக்குகிற இடம், அதுதான் ஃபேக்ட்ரி, அதுதான் நல்லது. அந்த வனாந்திரம் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். எப்பவுமே ஒன்று மட்டும் எனக்கு ஆண்டவர் சொன்னது நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் வனாந்தரத்தின் பாதையிலே நடத்துவார், ஆனால் வனாந்தரத்திலே கொல்ல மாட்டார், அதில் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருவார். அதான் நீங்கள் எடுத்து பாருங்க, ஒரு பரிசுத்தவான் கூட வனாந்தரத்தில் சாகவே மாட்டான். வனாந்தரங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. அது சொல்லி கொடுக்குற இடங்க, உருவாக்குகிற இடங்க. அங்கே தான் உங்களுக்கு விசுவாசம்னா என்னன்னு கற்றுக்க முடியும், அங்கே தான் அற்புதம்னா என்னன்னு தெரியும், மண்ணா வர்றதுனா என்னன்னு தெரியும், அங்கே தான் வந்து காடை வர்றதுனா என்னன்னு தெரியும், செங்கடல் பிளக்கிறதுனா என்னன்னு தெரியும், மேகஸ்தம்பனா என்னன்னு தெரியும், அக்னி ஸ்தம்பனா என்னன்னு தெரியும், கண்மலையில தண்ணி வர்றதுனா என்னன்னு தெரியும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு வனாந்தரத்துக்கு போனால் தான் நல்லது. இல்லாவிட்டால் விசுவாசம் என்றால் என்னன்னே தெரியாது. இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்குறது என்னன்னு தெரியாது, பரிசுத்த ஆவியோடு கூட நடப்பது என்னன்னு தெரியாது, ஆவிக்குள்ளாகிற அனுபவம்னா என்னன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வனாந்தரத்துக்கு போகணும். ஏன் கர்த்தர் பர்டிகுலரா ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்? ஏன்? வெளிப்படுத்துகிற விசேஷத்தை கொடுக்கும்போது யோவானை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல ஒரு அழகான வீட்டில் வச்சு கொடுக்கலாமே, எங்கே கொண்டு போய் கொடுக்குறாரு? பத்மு தீவில் வச்சு கொடுக்குறாரு. அது என்னது? ரோமர்களுடைய அடிமை தீவு. ஏன் அங்கே வச்சு கொடுக்கணும்? அங்கே வச்சு கொடுத்தா தான் அதோடைய வேல்யூ உனக்கு தெரியும். உன்னை தனிமைப்படுத்தினா தான் அதோடைய வேல்யூ தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் உங்கள்கிட்ட சிலர்கிட்ட ஒப்படைச்சிருப்பார், உங்களுக்கு மேலே இருக்கிறவராக இருப்பார், உங்கள் தன்மானத்தை தொடர மாதிரியே பேசுவார். சில நேரத்தில் உங்களை உடைப்பார். சகோதரிமார்களுக்கு சொல்கிறேன், சில நேரத்தில் உங்களை கொண்டு போய் மாமியார்கிட்ட கொடுத்துருவார். ஏன் திட்டுதுன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நல்லா தான் செய்வீங்க, ஆனால் திட்டிகிட்டே இருக்கோம். எதுக்கு தெரியுமா? உங்களை உருவாக்குறதுக்கு. எதுக்கு உருவாக்குறதுக்கு? உங்ககிட்ட சாஃப்ட்னஸ் இருக்கு, கொஞ்சம் கோபமும் இருக்கு. அந்த கோபத்தை என்ன செய்யணும்? உங்களை விட்டு எடுக்கணும். தானியேலை பிடிச்சி அஸ்வனாசிட்ட கொடுத்த மாதிரி அது உங்களை உருவாக்குகிற இடம். நீங்கள் 30 வருஷம் கழிச்சு சொல்வீங்க, என் மாமியார்ட்ட நான் என்னென்ன பட்டேன்னு தெரியுமா? என்ன தவிர ஒருத்தி கூட அவ கூட இருக்கவே முடியாது. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். உருவாக்குற இடம். புரியுதா உங்களுக்கு? கணவர்மார்களுக்கும் அப்படித்தான், அம்மாக்கும் மனைவிக்கும் நடுவில் கொடுத்துருவாரு. சில நேரத்தில் கர்த்தர் அடிமைத்தனத்துக்குள்ள அதுக்கு தான் கொடுக்குறார். அதே நேரத்தில் அவன் ஒப்படைக்கப்பட்டான். ஆனால் ஒப்படைக்கப்பட்ட போது அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என்ன வைராக்கியம் இருந்துச்சு? வாசிங்க, 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. இது 2வது காரியம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவன் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? இதை நீங்கள் ராஜாவின் போஜனம் திராட்சை ரசம் பார்க்குறீங்க, கொஞ்சம் ஆப்போசிட்டாக பாருங்கள். அவங்களுடைய கம்யூனியன் அது. நம்ம போஜன பானம் பண்ணுறோம்ல, இதை வாங்கி புசியுங்கள், நமக்கு பிரெட்டும் திராட்சை ரசமும் கொடுக்குறாங்களே, இது நமக்கு கம்யூனியன் இல்லை. அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு கம்யூனியன், உடன்படிக்கை. அவங்க சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் அது ஒரு வகையான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன்? என்னை இணைத்து கொள்ள மாட்டேன். நான் அடிமையாக இருக்கலாம், அதுக்காக என் தேவனுக்கு விரோதமான எந்த காரியத்திலும் என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன். அந்த வைராகியம் தான் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. ஒரு பக்கம் பிசிக்கலி உபத்திரவம், அடிமைத்தனம்,
அஸ்பனாஸ் கையில் ஒப்படைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சபையில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உபத்திரவம் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்னை சரீரத்தில் உபத்திரவப்படுத்துங்க, என் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி மட்டும் என்ன செய்யாது, மாறாது. அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுதான் அவனுக்கிட்ட இருந்த மிக முக்கியமான குணம். பல நேரங்களில் நம்ம என்ன ஆகிறோம் தெரியுமா, கஷ்டம் வரும்போது, வேதனை வரும்போது, உபத்திரம் வரும்போது காம்ப்ரமைஸ் ஆகிறோம். சில விஷயங்களுக்கு காம்ப்ரமைஸ். இன்னைக்கு நம்ம ஆட்கள் சர்ச்சில் வைராகியமாக இருக்காங்க, ஆனால் வேலை ஸ்தலத்துக்கு போங்க காம்ப்ரமைஸ். அங்கெல்லாம் அவ்வளோ அப்படி இருந்தாலும் முடியாதுங்க, கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நம்ம போக முடியும். ஒரு நாட்டில் ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சீஃபான ஒரு ஆஃபீஸர், அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். அப்போது அங்கே வரக்கூடிய மேல் அதிகாரி, புது அதிகாரி சொல்கிறார், நீங்கள் இத்தனை லட்சம் எனக்கு லஞ்சம் வாங்கி மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவரையும் சொல்கிறார், நான் கொடுக்க மாட்டேன். அவர் சொல்கிறார், நீ கொடுக்கணும், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்குவேன். அப்போ அவர் சொல்கிறார், நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, நானே ரிசைன் பண்ணிடுறேன். நீ என்ன தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே போகிறேன். இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வேலையை விட்டு போகிறீங்க. ஆஃபீஸ் வேலையை விட எனக்கு என்னுடைய பரிசுத்தம் முக்கியம், எனக்கு பரலோகம் முக்கியம். இன்னைக்கு நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் பாருங்க. எனக்கு வேலை தேவை, அதனால் நான் என் தேவனை துக்கப்படுத்த முடியாது, வேதனைப்படுத்த முடியாது. இந்த வைராக்கியம் வேணும். இந்த வைராக்கியம் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நாம் என்ன செய்வோம், இந்த வைராக்கியம் இருந்தால் வேலை போயிடும், இந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான இது கிடைக்காது, யாரையாவது பகைக்க வேண்டி இருக்கும். நான் என்ன செய்யணும், நான் ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினவர்கள் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உயர்த்தி கொண்டு மேலே உட்கார வச்சிருவார். இல்லையா, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிச்சிருவார், காப்பாற்றிடுவார் எப்படியும். ஆனால் நமக்கு மட்டும் அந்த வைராக்கியம் இருக்கணும். தேவனை பற்றின வைராக்கியம், உலக வைராக்கியம் வேண்டாம், தேவனை பற்றின வைராக்கியம். பல நேரத்தில் எவ்வளோ காம்ப்ரமைஸ், சில உயர்வுகளுக்காக எவ்வளோ நம்மால் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறோம் தெரியுமா. இப்போ கொண்டு போயிட்டு இன்றைக்கி காம்ப்ரமைஸ் ஆகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு, ஆனால் கேட்டு பாருங்க, உலக பிரகாரமாக அப்படி இருந்தால் தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும். மனைவி இருக்காங்க, பிள்ளை இருக்கிறாங்க, குடும்பத்தை காப்பாற்றணும். குடும்பத்தை நாம் இப்படி செஞ்சு காப்பாற்றுறதை விட நீங்கள் வைராக்கியமாக இருந்து பாருங்க, உங்கள் குடும்பத்தை தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருக்கிறேன், ஆனால் என்னால் இதெல்லாம் முடியாதுங்க, உங்கள் உடன்படிக்கையில் நான் கை வைக்க மாட்டேன். அது உங்களுடைய போஜனம், உங்களுடைய திராட்சரசம். ஏன் திராட்சரசம் வேற, ஏன் போஜனம் வேற, ஏன் உடன்படிக்கை வேற. அதை தொடுகிறவன் இதை தொடமாட்டேன். ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாங்க, சோதோம் ராஜா வந்து சொல்றாரு, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், ஜனங்களை மாத்திரம் தாரும். ஆபிரகாம் சொல்றாரு, பாதராட்சியின் வார கூட தொடமாட்டேன். ஏன், இப்பதான் நான் கம்யூனியன் கையில் வாங்கியிருக்கிறேன், இப்போதான் மெல்கிசேதேக்கு வந்து அப்பமும் ரசமும் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்பமும் ரசமும் கையில் வாங்கினேன்னா சோதோமுடைய பொருளில் கை வைக்க மாட்டேன். ஏன், சோதோமுடைய பொருள் தீட்டான பொருள், சோதோமுடைய பொருள் அழிவுக்கான பொருள். அந்த பொருளில் என்னால் என்ன செய்ய முடியாது, கை வைக்க முடியாது. என்ன நீ பெரிய பெரிய இவனா நீ கேட்பாங்க. ஆமாம், நான் பெரிய இவன் தான். கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய விஷயத்தில் வைராக்கியத்தில் நாங்கள் பெரிய இவர்கள் தான். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம், அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி பாருங்க. வெளிநாட்டில் 2003 வேலைக்கு போகும்போது நாங்கள் ஒரு 7-8 பேர் ஒன்றா போனோம். ஒவ்வொருத்தருக்காக வேலை கிடைக்கிது. அப்போ எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை கிடச்ச உடனே அந்த ஓனர் கேட்டார், 7 நாளும் வேலை பார்க்கணும்னு சொன்னார். இல்லை, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் வேணும்னு. அப்போ அவர் சொன்னார், லீவ் கொடுக்க முடியாது, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே பிஸ்னஸ் பிஸியாக இருக்கும், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னார். எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். கடைசியில் கர்த்தர் எனக்கு வாசல் திறந்தார், எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தாங்க. யாருக்குமே கிடையாது, எனக்கு மட்டும் லீவ். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், அதுவும் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போவேன். நான் தான் சொல்கிறேன், நீங்கள் வைராகமாக இருந்து பார்த்தால் கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் முதலாவது உயர்வு. தேவ சமூகத்தில் எப்பவும் சரி, கர்த்தருடைய விஷயத்தில் மாத்திரம் விட்டே கொடுக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, பெற்றோருக்கு கூட எப்படி கீழ்ப்படியணும், கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு வெளியே நான் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும். அதே நேரத்தில் கர்த்தருக்காக வைராக்கியத்தோடு நிற்கணும். இந்த வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால்
அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.